ஷார்ட் செய்தியை முழுவதுமாக கேட்பதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சபையின் விசுவாசி சபையிலே அங்கத்தினராக மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆஸ் எ சர்ச் மெம்பர் ஒன்ஸ் ரோல் அண்ட் டியூட்டிஸ், ஒரு சபையில் நீங்கள் அங்கத்தினராக போகின்ற பொழுது உங்களுக்கென்று சில பொறுப்புகள் மற்றும் அதன் மூலம் வரக்கூடிய நன்மைகளை குறித்து இன்றைக்கு பார்க்க நம்ம இருக்கிறோம். சபையில் நீங்கள் அங்கத்தினராக மாறுகின்ற பொழுது நீங்கள் ஒரு திறந்து விடப்பட்ட நிலைமையிலே தனிமையிலே கிடையாது. நான் இந்திய தேசத்தை விட்டு சிங்கப்பூர் வருகின்ற 30 வருடங்களுக்கு முன்பாக வருகின்ற பொழுது எனக்கு அங்கிருந்து வருகின்ற பொழுது ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு சபை இருக்கப் போகிறது. அந்த சபையில் நாம் போய் அங்கே நாம் கலந்து கொள்கின்ற பொழுது நமக்கு அநேக ஆலோசனைகள், நாம் தங்குவதற்கு, நாம் எப்படியாக ஜீவிப்பதற்கு, காரியங்களை செய்வதற்கு நல்ல ஆலோசனை அங்கே கிடைக்கக்கூடியதாக நமக்கு இருக்கும். அப்படியாகத்தான் நானும் என் மனைவி வந்த பொழுது ஆலயத்திற்கு சென்றோம். அங்கே எப்படியாக நீங்கள் வீடு, நாங்கள் ஆலயத்துக்கு சென்றதால ஒரு வாடகைக்கு நல்ல வீடு கிடைக்க எங்களுக்கு அதன் மூலம் காரியம் நடைபெற்றது. அதே போல் மனைவிக்கு இங்கே வேலை கிடைப்பதற்கும் சபையில் இருக்கக்கூடியவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வேலை பார்த்தவங்க ஆலோசனை கொடுத்ததுனால ஒரு டீச்சர் வேலைக்கு செல்வதற்கும் நன்மை கிடைத்தது. அப்படிங்களா? அதே போல் உலகம் முழுவதும் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த தேசத்துக்கு சென்றாலும் அங்கே நீங்கள் ஒரு சபைக்கு செல்கின்ற பொழுது உங்களுக்கு அங்கே ஆலோசனை கொடுப்பதற்கு, வழிகாட்டுவதற்கு, வழி நடத்துவதற்கு ஜனங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அதனாலே நீங்கள் எந்த தேசத்துக்கு சென்றாலும் வானத்தின் கீழ் திறந்து விடப்பட்ட நிலைமையில் அனாதைகளாய் இருக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஆலோசனை, வழி நடத்துவதற்கு சபையின் அங்கத்தினராய் சேருவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சபையின் அங்கத்தினராய் சேராதவர்கள் உடனடியாக நீங்கள் மெம்பர்ஷிப்பாக மாறிவிடுங்க. அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா அந்த சபையினுடைய பராமரிப்பு, உங்களை அனுதினமும் விசாரிக்க, வார வாரம் உங்களை சந்தித்து விசாரிப்பதற்கு, உங்களுக்காக தேவைகளுக்காக உங்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு சபையின் போதகர், சபையினுடைய லீடர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. உங்களை விசாரிப்ப, ஒரு வாரம் நீங்கள் செல்லவில்லை என்றாலும் உங்களை விசாரிப்பாங்க. ஏன் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது, என்ன காரியம் என்ன என்று உங்களை விசாரிப்பதற்கு, உங்களுடைய சொந்த தூரதேசத்தில் இருந்தாலும் உங்களை இங்கே விசாரிப்பதற்கு சபை உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சபையில் உங்களை ஒரு பொறுப்புள்ளவர்களாக பாருங்க. ஒரு பொறுப்பு இல்லாமல் நீங்கள் அப்படியே விசிட்டராக இல்லாமல், பார்வையாளராக இல்லாமல் ஒரு பங்குதாரராக அங்கே நீங்கள் பங்காளியாய் மாறி சபையிலே பொறுப்புகளை, உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு, நன்றாக கருவிகளை, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறீங்கனாக்கா உங்களை அங்கே நல்ல ஒரு ஆராதனையில் பயன்படுத்த, நன்றாக ஆராதனை நடத்தினீங்கனாக்கா உங்களை ஆராதனை நடத்தக்கூடியவர்களாய் அங்கே பயன்படுத்துவார்கள். அப்போ உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு இடமாக சபை இருக்கிறது. சபையில் அங்கத்தினராக மாறுகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை திருந்தவும் சபை உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையிலே தனிமையாக இருக்கின்ற பொழுது சொன்ன ஐடியல் மேன் இஸ் எ டெவில் ஃபேக்டரி. தனிமையில் இருந்தால் சாத்தானன் மண்டையில் என்ன செய்வான், நிறைய காரியங்களை கொடுத்து, தவறான காரியங்களை, சிம்சோனை வழி நடத்தி சிங்கத்தை கிழித்தவன் கடைசியில் உலகத்தில் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிற கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற சாத்தானுடைய பிடியில் சிக்கி கண்கள் பிடுங்கப்பட்டு போனான். காரணம் தனிமை. வாழ்க்கை 20 வருடங்கள் தனிமை. அப்படி நீங்கள் தனிமையாக இருந்து நீங்கள் சீர்கெட்டு போகாதபடி திருத்துவதற்கு சபை உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான செயல்களை சபைகளிலே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். எப்படியாக ஒரு குட் லீடர்ஷிப்பாக இருக்க வேண்டியது, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம். எப்படியாக ஒரு முன்மாதிரி செயல்களை என்ன செய்யலாம், சபைக்கு கற்றுக் கொடுக்கலாம். உங்களை பார்க்கிற ஒரு புது விசுவாசிகள் சபைக்கு வருவதற்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அது மட்டுமல்ல, சபை சடங்குகளிலே, சபையினுடைய ஈவெண்ட்ஸில், மீட்டிங்கில் நீங்கள் பொறுப்பெடுத்து முன் நின்று செய்வதற்கு உங்களுக்கு அங்கே உரிமை இருக்கிறது. சபையின் அங்கத்தினராக இருப்பது
இருப்பதினாலே அங்கே பொறுப்புகளை எடுத்து நன்றாக சபையினுடைய மீட்டிங்ஸு கன்வென்ஷன்ஸ் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்துவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு தருணம் அங்கே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமாக சமுதாயத்திற்கு நீங்கள் உதவி செய்வதற்கு, வந்து இவாஞ்சலிசம் பண்ணுவதற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, மக்களுக்கு போய் அதாவது முதியோர்கள் தேவையுள்ள மக்களை சந்தித்து ஜெபிப்பதற்கு, சபையினுடைய அந்த வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களை சந்திப்பதற்கு, பட்டணங்களை சந்திப்பதற்கு அந்த குழுக்களோடு இணைந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், பயணிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண நாளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இல்லை யாரும் மரித்து போனாலும் சபை முழுவதுமாக அதை பொறுப்பெடுத்து முன்னின்று அந்த காரியங்களை சபை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேசத்தில் கேட்டால் பாரம்பரிய திருச்சபைகளுக்கு சென்று கொண்டிருப்பாங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு சத்தியங்களை கேட்டாலும் அந்த பாரம்பரிய சபைகளிலிருந்து வெளியே வருவதற்கு யோசிப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு மரித்த கல்லறைக்கு ஒரு இடம் வேணுமே, கல்லறை தோட்டம் வேணுமே என்று அப்படியாக இருப்பார்கள். இப்போ பாருங்கள், ஒரு சபையில் அங்கத்தினர் ஆகின்ற பொழுது உங்களுக்கு பிறந்த நாளுடைய காரியம், ஞானஸ்தான காரியம், திருமண காரியம், மரித்து போனால் அந்த அடக்க ஆராதனை எல்லாவற்றையும் சபை எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றும் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் தலைவராக லீடர்ஷிப் அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுனாக்கா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை தலைவர்களாக உயர்த்துவார்கள். இப்படியாக அநேக காரியங்கள் சபைகளில் இருக்கிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபையில் கலந்து கொண்டு சபைக்கு உதவி மட்டுமல்ல உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து செய்திகளை கேளுங்க. விரிவாக கேட்பதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.